அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. இயேசுவின் வாக்குறுதி. மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 31 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். சொத்தும் சுகமும் இயேசுவை ஏற்கவும் அவரை பின்பற்றவும் தடைகள் என்றால், அவற்றை விட்டு பிரிந்து இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கு அருளப்படும் கொடைகளும் சலுகைகளும் எண்ணற்றவை. தாங்கள் துறப்பவற்றிற்கு பதிலாக 100 மடங்கு அவர்கள் பெறுவர். கடவுளின் மிக தாராள பொழிவில் துன்பங்களும் அடங்கும் என்பது நம்மை சிந்திக்க வைக்கிறது. மறுமையில் நாம் பெறவிருக்கும் நிலை வாழ்விற்கு இம்மையில் நாம் செய்யும் பல தியாகங்கள் தான் நமக்கு துன்பங்களாகவும் அமையும் என்று நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இங்கு முதன்மையானவர்கள் செல்வந்தர்கள் என கருதப்படலாம், அல்லது முதலில் அழைப்பு பெற்ற சீடர்களாகவும் கருதப்படலாம். சீடர்கள் தாங்கள் இறையாட்சியில் முதலிடம் பெறுவது பற்றி சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். இயேசு செல்வ இறையாட்சிக்கு உட்படுவது கடினம் என்று கடுமையாக சொல்கிறார். இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட பேதுருவுக்கு இயேசுவின் அழைப்பை ஏற்று அவரை பின்தொடர்ந்த தங்களின் நிலை பற்றிய கேள்வி எழுந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் பெறாமல் போகார் என்கிற வார்த்தைகள் தொடக்க கால திரு அவையில் உண்மையிலேயே நடந்தது. ஏனென்றால் இயேசுவை பின்தொடர்ந்ததால் அவருடைய குடும்பத்தில் அவர்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களின் குழுமத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆயிரம் கிறிஸ்தவர்களின் அன்பும் பரிவும் அரவணைப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. தங்களது தாயின் அரவணைப்பும் தந்தையின் பாசமும் கிடைக்காமல் இருந்தாலும் ஏராளமான தந்தைகளின் தாய்மார்களின் அன்பு கிடைத்தது. அதை தான் இங்கே இயேசு சுட்டி காட்டுகிறார். இன்றைய கால சூழ்நிலையில் நாம் உண்மை பேசுவதால், இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்வதால் நமது நெருங்கிய உறவினர்கள் வெறுப்பையும் கோபத்தையும் நாம் சந்திக்க நேரிடும். அது நமக்கு பெரிய இழப்பாக தோன்றினாலும் அதைவிட அதிகமான பாசத்தை பல மக்கள் வழியாக இறைவன் நமக்கு வழங்குவார் என்பதில் நிச்சயம் சந்தேகமில்லை. இந்த உலக வாழ்வை வாழ்ந்து முடிகின்ற தருவாயில் பெரும்பாலான மனிதர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எனது வாழ்வின் பொருள் என்ன என்பதுதான். இந்த கேள்வி நிச்சயம் அழைக்கப்பட்டவர்களின் வாழ்விலும் எதிரொலிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. கடவுளுக்காக இந்த உலக இன்பங்களை மறந்து இந்த உலகம் சார்ந்து வாழாமல் தங்கள் வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணித்த இறைவனின் ஊழியர்களுக்கு என்னதான் கைமாறு என்பது பேதுருவின் கேள்வி. நிச்சயம் இயேசுவை பின்தொடர்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது மிக பெரிய ஆசீர்வாதம். அப்படி இருக்கிற போது யாரும் நிச்சயம் கைமாறு என்று எதிர்பார்ப்பதில்லை. இயேசுவின் ஊழியர்களாக இருப்பதே நிறைவான செயல்தான். இருந்தாலும் மனித கண்ணோட்டத்தில் பேதுருவின் கேள்விக்கு இயேசு அருமையான செய்தி தருகிறார். இயேசுவின் ஊழியர்களாக இருக்கிறோம் என்கிற தற்பெருமை நம்மை தவறான இடத்திற்கு அழைத்து சென்றுவிடும் என்பது இயேசு நமக்கு விடுக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது. பேதுரு இந்த மனநிலையோடு தான் கேட்கிறார், நான் இயேசுவின் சீடன், எனவே எனக்கென்று இந்த சமூகத்தில் ஒரு கௌரவம் இருக்கிறது. நான் எனது வாழ்வை மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறேன், நிச்சயம் அது பாராட்டப்பட வேண்டியது என தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக பேதுரு இந்த கேள்வியை எழுப்புகிறார். தற்பெருமை ஒருவனை தவறான பாதைக்கு அழைத்து சென்றுவிடும் என்பதால் இயேசு இந்த எச்சரிக்கை செய்தி தருகிறார். கடவுளின் பணியாளர் என்பது நமக்கு அழிவுக்கு அழைத்து செல்லும் தற்பெருமை அல்ல, மாறாக தாழ்ச்சியை நமக்கு நிறைவாக தர வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்கின்றேனா? இயேசுவை முழு இதயத்தோடு பின்தொடர்கின்றேனா? இயேசுவின் மதிப்பீடுகளில் நான் பிரமாணிக்கமாய் வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பலனை எதிர்பார்க்காமல் பணி செய்யவும்
இயேசுவை முழு இதயத்தோடு பின்தொடரவும் இயேசுவின் மதிப்பீடுகளில் பிரமாணிக்கமாக வாழ்ந்து சான்று பெறவும் உதவி செய்யும். ஆமேன்.